ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு சண்டே அமாவாசை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் தம்ப்லைனில் ஹெட்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க. எதனால் நான் அந்த ஹெட்டிங் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோலேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அன்றைக்கி காலையில் ஒரு 6:30 மணி போலலாம் கோயிலுக்கு வந்துட்டோங்க. ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை வந்து கோயிலுக்கு வந்து விளக்கு போடுறது வழக்கம்தான். காலையில் இன்றைக்கி வந்தாச்சு. வந்து விளக்கு போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டு வழியாக தான் வீட்டுக்கு வந்தோம். இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே ஒரேடியாக வாங்கிட்டு போகலான்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து மழை தூத்தல் கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பித்ததுனால ஒரு 4-5 காய் மட்டும் வாங்கிட்டு அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 8 மணி போல் ஆகிடுச்சிங்க. வந்ததுமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் தாங்க. நம்மளுடைய வீட்டை வந்து பார்க்க அழகாக வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன க்ளீனிங் வேலையை வந்து காலையில் எப்போதுமே நான் முடிக்கிறது வழக்கம். அதுதான் வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். இந்தமாரி வந்து காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் தான். வெற்றிக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. லைட்டாக வந்து நைட்லாம் ஃபீவராக இருந்தது. அப்புறம் சளி இருமல்னு சொல்லிட்டு இருக்குது. அவனு இப்போ தான் வந்து எழுந்திரிச்சு வந்தான். இந்த சின்ன சின்ன க்ளீனிங் வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலை டிஃபன் வேலையை வந்து பார்க்கணும். அப்புறம் தம்ப்லைனில் வந்து பார்த்துருப்பீங்க. இனிமேல் வந்து என்னுடைய வீடியோஸில் என்னுடைய பொண்ணு வந்து வரமாட்டாள். என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா, அவளுக்கு வீடியோவில் வர்றதுக்கு வந்து விருப்பம் இல்லைங்க. இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளையாக ஆகிட்டுருக்கா இல்லைங்களா, அவளுக்கு கொஞ்சம் ஷை ஆகுது வீடியோவில் வந்து வர்றதுக்கு. மெயின் வந்து பார்த்திங்கன்னா, அவளுக்கு வீடியோவில் காமிக்கிறது வந்து அவளுக்கு பிடிக்கல. இதுக்கு முன்னாடிலாம் வந்து வீடியோ எடுக்கும்போது எதுவும் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப ரேர் தான், அவ்வளோலாம் வந்து காமிக்க மாட்டேன். அப்படியே வீடியோ எடுக்கும்போது அவள் ஹாலில் இருந்தாலும் இல்லை கிச்சனில் இருந்தாலும் அப்படியே லைட்டாக காமிக்கிறதோட சரி தவிர வேலை பண்ணிட்டு இவ்வளோ வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே நான் வீடியோ எடுக்க மாட்டேன். இவ்வளோ நாள் வந்த வீடியோஸ்லாம் அப்படி தான் வந்து நான் வீடியோ எடுத்திருப்பேன். நீங்கள் பார்த்துருக்கலாம். வற்புறுத்திலாம் நான் அவளை வந்து வீடியோக்குள்ளே வந்து கொண்டு வர மாட்டேங்க. என்றைக்குமே அவளுக்கு வந்து பிடிக்கலன்னா நான் எடுக்க மாட்டேன். சப்போஸ் இப்போ எனக்கே ஒரு நாள் வீடியோ எடுக்கிறேன்னா அவளை காமிக்கும்போது சில சமயம் சைலண்ட்டாக இருப்பேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன். சில சமயம் எனக்கு காமிக்க வேண்டாம்பா, அன்றைக்கி காமிக்க மாட்டேன். இப்படி தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேனே தவிர அவளை வற்புறுத்தி நான் காமிக்கிறதுக்கு இல்லை. இப்போல்லாம் வந்து வீடியோ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணாலே சொல்லிவிடுவாம்மா எனக்கு காமிக்காதீங்கம்மான்னு சொல்லிடுறேன். சரி, எதுக்கு வேஸ்ட்டாக அவளுக்கு விருப்பம் இல்லைங்கும்போது அவளை எதுக்கு வந்து காமிக்கணுங்கிறதுனால இப்போல்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸாக நீங்கள் வீடியோஸில் கவனிச்சிருக்கலாம். இப்போ அவளை நான் காமிக்கிறது கிடையாது. அதாவது அவளோட ஃபேஸ் மட்டும் வந்து காமிக்க மாட்டேன். இதே போல் தான் சாதனா பக்கம் அவங்களுக்கும் வீடியோக்குள்ளே வர்றதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. எனக்காவது சும்மா லைட்டாக வந்து காமிப்பேனே தவிர அதுக்கே வந்து என்னையா வீடியோவில் காமிச்சுன்னு மட்டும் கேட்பாங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கும் வந்து வீடியோக்குள்ளே வர்றதுக்கு விருப்பம் இல்லைங்கிறனால மேக்ஸிமம் அவங்கள நான் வீடியோவில் காமிக்கவும் மாட்டேன். இதுதாங்க ரீசன். அவங்க 2 பேருக்குமே அந்தளவுக்கு வந்து வீடியோவில் வந்து வர்றதுக்கு விருப்பம் இல்லை. இனிமேல் வந்து சாதனோட ஃபேஸை வந்து வீடியோவில் வந்து காமிக்க மாட்டேன். அறவே காமிக்க மாட்டேன்லாம் சொல்ல வரல. சப்போஸ் இப்போ நான் அவளோட பர்த்டே இல்லை வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி, பொங்கல், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் போனோம்னா அப்போ வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தேன்னா அவளுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வந்து ஷேர் பண்ணுவேன். இல்லாட்டினா அதை வந்து ஷேர் பண்ண மாட்டேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸுக்கு வேறு வழி இல்லைங்க. என் மூஞ்சை மட்டும் தான் வந்து பார்த்தாகணும். கொஞ்சம் கஷ்டம்தான், வேறு வழியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து சாதனா குட்டியை வந்து ரொம்ப பிடிக்குங்க. அவள் பண்ணுற கிராஃப்ட்டு, அவள் ரொம்ப அமைதியாக இருக்கிறா. அப்புறம் வந்து அவள் வேலை செய்கிறது அது எல்லாமே நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவளோட ஃபேஸ் மட்டும் தான் அம்மா வந்து காமிக்க மாட்டேனே தவிர மற்றபடி அவள் பண்ணுற கிராஃப்ட் ஒர்க், அவள் பண்ணுற வேலைகள், அவள் என்னென்ன பண்ணுறாங்கிறது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுவேன். என்ன ஒன்று, என்னோடய அம்மாவுக்கு தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க என்னோடய வீடியோஸ் வந்து எப்போதுமே வந்து பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் லாங்கில் இருக்கிறதுனால அவங்களால அடிக்கடி இப்போல்லாம் வந்து முன்னாடி பேர் இங்கே ஊருக்கு வர்றதுக்கு முடியல. இனிமேல் வர்றதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ வீடியோஸ் மூலியமாக டெய்லியுமே எங்களை பார்த்த ஒரு ஃபீல், அவங்களுக்கு நேரில் பார்த்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேத்தியை காமிக்க போகிறதில்லங்கிறத நினைக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும். என்னதான் நம்ம வீடியோ கால் போட்டு பேசினாலுமே இந்த வீடியோவில் பார்க்குற அந்த ஃபீல் வந்து அதில் வந்து வராது. ஏன்னா நாங்கள் பேசும்போது நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு சரி காதில் விழாது. வீடியோ கால் போட்டாலுமே அவங்க வந்து நாங்கள் எதனா பேசினாலுமே எங்களை பார்க்காம அது காதில் ஃபோனில் வச்சுக்கிட்டு காதில் தான் வந்து கேட்பாங்க. அவங்க பேசும்போது அப்படியே வந்து எங்களை வீடியோவில் வந்து பார்ப்பாங்க. அப்படி தாங்க இவ்வளோ நாளாக வந்து போயிட்டுருக்குது. ஃபோன் பார்த்து பேசும்போது தான் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணது ஞாபகம் வருது. 2 நாளைக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் பசங்க வந்து ஃபோன் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. இந்த காலத்து பசங்க ஃபோன் பார்க்கலன்னா தான் சிஸ்டர் அது செய்யும். கண்டிப்பாக என்னோடய பசங்களும் வந்து ஃபோன் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் அந்த சாப்பிட்ற டைம் போது வந்து பார்ப்பாங்க. முன்னாடிலாம் கொஞ்சம் அதிக நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். மெயினாக அவங்களுக்கும் வந்து டைம் இல்லை. ஸ்கூலு, டியூஷனு, வீட்டுக்கு வந்ததும் வந்து அந்த கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபோன் கொடுக்கலன்னா லேப்டாப்பு, டிவி இதை மாரி வச்சு பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எழுதுறது, சாப்பிட்றதுன்னு டைம் இப்போ கரெக்டாக போயிட்டுருக்குது. ஃபோன் வந்து பார்ப்பாங்க. முன்னாடி மாரிலாம் அடிக்டாலாம் இல்லைங்க, இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு.
எங்கள் வெற்றிக்குட்டி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பசங்களுக்குன்னு ஒரு சேனல்ஸ் வந்து இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த இந்த கேம் சம்மந்தமாக அந்த நிறைய அது பேர்லாம் எனக்கு தெரியல. இந்த எலக்ட்ரானிக்ஸ், இந்த ஃபோன் சம்மந்தமாக, அந்த லேப்டாப் சர்வீஸ் பண்ணுற இந்த டெக்னாலஜி சம்மந்தமாக அந்தமாரி வீடியோஸ் நிறையா வந்து பார்ப்பான் வெற்றிக்குட்டி. சாதனா வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு 2 கேம் ஏற்றி வச்சிருப்பான். அந்த கேமில் தாங்க வந்து அவளுக்கு டைம் போகும். அந்த ஃபோன் எடுத்தாலே இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சிருவா. அதுவும் ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா, ஏதாவது ஒரு கிராஃப்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ட்ராயிங்கோ அதை வந்து ஃபோனில் வந்து பார்த்துட்டான்னா, அப்புறம் அதை பார்த்து வரைஞ்சிட்டு உட்காந்துருப்பான். வீடியோவில் வந்து எதையோ பேச ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு வந்து முடித்த மாதிரி இருக்குது. ஓரளவு வீடியோவில் இப்போ என்ன நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் என்னுடைய ரெகுலர் மார்னிங் ரொட்டீன் தாங்க. எப்போதும் வந்து ஸ்கூல் கிளம்புறதுக்கு முடியும் இல்லை பசங்களை ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த வேலைகள் எல்லாமே வந்து பண்ணுவேன். இன்றைக்கி லீவ் நாளுங்கிறனால அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸாக என்னுடைய வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் வந்து டிஃபன் வேலையை தான் வந்து பார்க்கணும். தோசை தாங்க இன்றைக்கி டிஃபனு. மற்றபடி வேறு எதுவும் வந்து செய்யலை. நான் அது பெருசாக அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. வெற்றிக்குட்டிக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைங்கிறனால எது கேட்டாலும் சாப்பாடு வேணான்னு கேட்டுட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி பாலை தான் ஆற்றி தரேன்டா குடிடா அப்படின்றதுக்கு சரின்னா இப்போ அவனுக்கும் எனக்கு மட்டும்தான் வந்து இப்போ காஃபி போட போகிறேன். சாதனா குட்டி வந்து இன்னும் வந்து எழுந்திருக்கலை. அவள் எழுந்திரிச்சதுக்கப்புறமா அவள் என்ன கேட்குறாளோ அவளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும். இன்றைக்கி சமையல் வேலையும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. நேத்தியே வந்து சொல்லிட்டாங்க இன்றைக்கி என்ன சமையல் பண்ணணுங்கிறது. இன்றைக்கி அமாவாசை வேறு இல்லைங்களா. அமாவாசை விரதம் நமக்கு இல்லைனாலுமே நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்ம வந்து அமாவாசை படைக்காமல் வேணால் நம்ம விரதமாக வந்து இருக்கலாம். நான்வெஜ் வந்து செய்யாமல் வெஜிடேரியன் சமையல் வந்து செஞ்சு காக்காக்கிட்ட சாப்பாடு வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் எப்போதும் அப்படி வந்து பண்ணுவோம். காயும் ஒரு 4 காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மழை பெஞ்சதுனால மற்ற காய்கறிகள் எதுவும் வாங்க முடியல. ஈவினிங் போல் தான் வந்து வாங்கணும். இன்றைக்கி வந்து சமையல் வந்து முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். வாழைக்காய் வறுவல் வந்து பண்ணணும். வாழைத்தண்டு பார்த்ததுமே ஆசையாக இருந்ததுங்க. வாழைத்தண்டு அப்புறம் முட்டைக்கோஸ் இது 4 காய்கறிகள் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். மற்றது எதுவும் வந்து வாங்கலை. வீட்டில் இருக்கிற அன்றைக்கி மட்டும் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வெஜிடேரியன் செய்கிற மாரி இருந்ததுன்னா ஒரு 2 பொரியல், சாம்பார், ரசம் அதுமாரி வந்து பண்ணுவேன். ஆஃபீஸ் டைமில் தான் வந்து ஒரு சாம்பார்னால் சாம்பார், ஒரு பொரியல்னா பொரியல் அவ்வளோதான் வந்து பண்ணுவேனே தவிர எக்ஸ்ட்ரா ரொம்பலாம் வந்து பண்ண மாட்டேன். ரொம்ப ரேர் தான். இன்றைக்கி அவங்க பசங்களாம் வீட்டில் இருக்கிறதுனால கடகடன்னு சமையல் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடிச்சுட்டேன். சாதனாவும் எழுந்திரிச்ச சாப்பாடு வேணான்னு சொல்லிவிட்டேன். ஒரேடியாக சமைச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்ட்டேன். அதனால் ஒரு 12:30க்கெலாம் வந்து கடகடன்னு சமையல் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டோம். வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன், பீட்ரூட்டு பொரியல், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு வந்து சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து பொரிச்சிருந்தேன். ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்துட்டு வடை பாயசம் மட்டும் தான் வந்து மிஸ்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் செய்கிற பிளானில் தான் இருந்தேன். அப்புறம் சாதனை இப்போ என்ன நினச்சாங்களோ தெரியல, வேண்டாம் இன்னொரு நாளைக்கு அது பண்ணிக்கலாம், சிம்பிளாக விட்டுரு அப்படின்ட்டாங்க. அதில் சமையல் வந்து இன்றைக்கி இதோட வந்து முடிச்சாச்சு. நேற்று தானே பாயசம் பண்ண, திருப்பி இன்றைக்கி எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணுற வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கும் வேலை மிச்சம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி பசங்களுக்காகவே கொஞ்சம் சமையல் வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டேங்க. ஏன்னா வெற்றிக்குட்டி காலையிலையும் வந்து சாப்பிடல, காஃபி குடிச்சதோட இருந்தேன். சாதனா சமைச்சதுக்கப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னதுனாலே அவங்களுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு பசங்களை வந்து சாப்பிட சொல்லிட்டேன். உப்பு போதுமா? என்னடா அது அப்பளத்தை ஸ்பூன் மாரி யூஸ் பண்ணுது? இது யாரெல்லாம் களைச்சி விட்டது? இது யார் களைச்சி விட்டது? இதெல்லாம் நீ தானே சாப்பிட்டுட்டு நீ தான் போடணும். நீ என் தங்கம் தானே, என் செல்லம் தானே. அப்புறம் கேமை நான் டெலீட் பண்ணிவிடவா? போடுறியா? சரி சரி அழகாக போடு, நான் கேம் டெலீட் பண்ண மாட்டேன். ஸ்கூல் டைமில் கேம் எடுக்கக்கூடாது. ஒன்லி லீவ் டைமில் மட்டும்தான் அம்மா கேம் விளையாட விடுவேன். அப்போ நீ சாமி ப்ராமிஸு. ஐயோ யார் சொல்லி கொடுக்குறா அவனுக்கு இதெல்லாம்? அக்கா சொல்லி கொடுக்குறாள். சரி என்ன செய்யணும் சாப்பிட்டதுக்கப்புறம்? ஜுரம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சா? சரி நல்ல பிள்ளை. மருந்தெல்லாம் இன்னொரு வாட்டி குடிக்கணும் சரியா? பசி வந்துச்சாடி? காலையில் சாப்பிடாம இருந்தது பசி வந்துச்சா? ஆமாம் நேற்று ஈவினிங் தானே குடிச்ச. நைட் அப்புறம் டைம் வந்து அப்புறம் 11 மணிக்கு மேலே கொடுக்கணும். நீ 11 மணிக்கு மேலே தூங்கிட்ட. அதனால தான் அவன் அம்மா எழுப்பில் டிஸ்டர்ப் பண்ணல. நீ நல்லா தூங்கின, அதனால தான் அம்மா டிஸ்டர்ப் பண்ணல சரியா? ஏன் வெங்காயத்தெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடு தம்பி. ஏன் பொறிக்க வைக்கிற? நான் அம்மா ஊட்டி விடவா இல்லைன்னா வேணாம்மா? சரி கீழே சிந்தாமல் சாப்பிடுங்க, மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருங்க. அது தண்ணி குடிச்சிட்டு கொடு, நம்ம வேறு தண்ணி சூடு பண்ணி தரேன் சரியா? வெதன்னு ஆற வச்சு தரேன், சூடாலாம் இல்லை, ஆற வச்சு தரேன். அம்மா மழை பெய்யுது, இனிமேல் ஜுரம் அடிக்கடி வரும், சளி பிடிக்கும் சரியா?
சாதனாப்பா வந்து தூங்குறாங்க. அவங்க அப்புறம் எழுந்ததுக்கப்புறமா தான் நான் அவங்கள ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான என்னுடைய மார்னிங் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த விலாகில் வந்து பார்க்கலாம்.